தாய் வாத்து. ஒரு குளத்துக்கு பக்கத்தில் ஒரு வாத்து குடும்பம் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அந்த வாத்து குடும்பத்தில் அம்மா வாத்து மற்றும் குட்டி குட்டி வாத்துகள் இருந்தனர். ஒவ்வொரு நாள் காலையிலும் அவர்கள் குளத்தில் குளிக்கப் போவார்கள். நீந்திக் கொண்டே விளையாடுவார்கள். காற்றின் இசையோடு அமைதியான நாள்களை அனுபவிப்பார்கள். குட்டி வாத்துக்கள் சின்ன சின்னதாக இருந்தாலும் ஆவலாகவும் சுறுசுறுப்பாகவும் இருந்தன. ஒரு நாள் குட்டிவாத்துகளில் ஒன்று குளத்திலிருந்து கொஞ்சம் தூரம் சென்று புதிய இடங்களை பார்க்க விரும்பியது. ஒரு நாள் அம்மா வாத்து குட்டி வாத்துக்களை கூட்டிக்கிட்டு குளத்து பக்கமா நடந்து போச்சு. அப்ப ஒரு புதர் பக்கத்துல ஒரு நரி ஒளிச்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்துச்சு. அந்த அம்மா வாத்து, அடடா, இந்த நரி ரொம்ப கிட்டக்க வந்துடுச்சே, இப்ப நம்ம குழந்தைகளுக்கு ஆபத்து வந்துடுச்சேன்னு நினைச்சது. உடனே குழந்தைகளா வேகமா குளத்துக்குள்ள இறங்குங்கன்னு சொல்லுச்சு அம்மா வாத்து. இத பார்த்த நரி வேகமா கிட்ட வந்து அந்த குட்டி வாத்துகளை சாப்பிட பார்த்துச்சு. தனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, தன்னோட குட்டி வாத்துகளுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாதுன்னு முடிவு பண்ணுனது அந்த அம்மா வாத்து. உடனே ஒரு யோசனை தோண்டியது அம்மா வாத்துக்கு. மெதுவா நொண்டி நொண்டி நடக்க ஆரம்பிச்சது. இத பார்த்த நரி, அடடா, இந்த பெரிய வாத்துக்கு நடக்க முடியாதா? அப்ப இந்த சின்ன வாத்துக்களை பிடிக்கிறத விட்டுட்டு இந்த பெரிய வாத்தை பிடிக்கலாம்னு ஓடி வந்துச்சு. அதுக்குள்ள அந்த குட்டி வாத்துகள் எல்லாம் குளத்துல இறங்கி நடுவுல போயிடுச்சு. அம்மா வாத்து நரி பக்கத்துல வந்ததுக்கு அப்புறமா வேகமா ஓடி போய் அந்த குளத்திலேயே இறங்கிடுச்சு. நரி ஏமாந்து போச்சு. தன்னோட குழந்தைகளுக்காக தன்னோட உயிரையே விட துணிஞ்ச அம்மா வாத்தோட தியாகம் பெரியதுதான். புத்திசாலியாகவும் முடிவு எடுத்தது அம்மா வாத்து. இந்த கதை நம் வாழ்க்கையிலும் ஏற்படும். நாமும் புத்திசாலியாக முடிவு எடுக்கணும். சரியா குழந்தைகளா?